ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண அனிமே அண்ட் கார்ட்டூன்ஸில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் நருட்டோ, புருட்டோ, ஜுஜுட்சு கைசன் இதே தொடர்ந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம அந்த மாதிரி அதே தொடர்ந்து போடக்கூடிய சேனல் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒய்டான ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம். நிறைய வித்தியாசமான கண்டென்ட்ஸ் அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் ஏன் இப்போ அதை வந்து தொடர்ந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா இப்போ வந்து அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்ற காரணத்தினால தான் அதை ஃபோக்கஸ்டாக இருக்கும். டிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிலைமையில இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்வல் கொஞ்சம் ஆக்டிவாக அப்பப்போ இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம மார்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரீன் அந்த படத்துக்கான ட்ரெய்லர் பிரேக் டவுன் போட்டிருந்தோம். அதெல்லாம் நான் என்னோட ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு வந்து சீக்கிரம் நான் பிரேக் டவுன் பண்ணி போட்டது. பட் அதுக்கான வியூஸ்லாம் பாருங்க. ஆடியன்ஸ் வந்து இது மாதிரியான கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். பட் இருந்தாலும் இதே மாதிரி நிறைய யூனிக்கான கண்டென்ட்ஸ்லாம் அப்பப்போ போட்டு உங்களை வந்து என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கான பார்ட் 1 பார்ட் 3 வீடியோஸ் கூட போட்டுடலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, டோரிமான் ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த கபோர்ட்குள்ளே போய் தூங்குறாரு? நம்ம நோபிட்டாவோட தூங்கலாம், இல்லை வேற எங்கேயாவது தூங்கலாம், ஏன் பர்டிகுலராக அந்த ஒரு கபோர்டில் போய் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட் டைப் ரோபோட்ஸ்லாம் தனியாக அவங்களுக்குன்னே ஒரு பிரைவேட் சேம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்களாம். நம்ம டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா 21st செஞ்சுரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கேட் டைப் ரோபோட். அந்த ஒரு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சேம்பர்லாம் இங்கே இல்லை. இவர் வந்ததுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ்ட்டு இதை பற்றி கேட்டிருக்காரு. பட் இவங்களுக்கு அது மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி தரதுக்கு காசு அந்த டைமில் இல்லை. நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு சொன்னனால, சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் பிரைவேட்டாக இருந்தால் தான் எனக்கு சரி வரும், அதனால் நான் இந்த கபோர்ட்லேயே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கபோர்டை அவரோட ரூமாக மாற்றிக்கிட்டாரு. ஒரு சில எபிசோட்லாம் நோபிட்டாவே சொல்லியிருப்பாரு, என்கிட்ட காசு மட்டும் இருந்துச்சுன்னா நான் உனக்கு தனியாக ஒரு பிரைவேட் சேம்பர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் நீ தூங்குறதுக்கு, என்னால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நம்ம டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டாக இருக்கணும் நைட் தூங்கும்போது அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து இந்த ஒரு கபோர்டில் தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டார்க்கஸ்ட் சீக்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான்லேருந்து தான். சுசுகாவோட ஃபாதரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் பல எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒல்லியா ஒரு மாதிரி மீசை வச்சு கண்ணாடி போட்டு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டா ஒரு மாதிரி முடி கம்மியாக வச்சு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தென் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய டோரிமான் ஸ்டாண்ட் பை மீ அந்த ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பில் காமிச்சிருப்பாங்க. இது மாதிரி பல வேரியன்ட் ஆஃப் சுசுகா ஃபாதரை நம்மளால பார்க்க முடியும். சுசுகாக்கு எத்தனை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி எழும்பலாம். பட் ஆக்சுவலா அதுக்கான ஆன்சர் என்னன்னா, சுசுகாவோட அப்பா ஃபர்ஸ்ட் டேடியை வந்து பாத்தீங்கன்னா சுசுகாவோட அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேட் வெர்ஷன் ஆஃப் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மாங்காலமே வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. இதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் இப்படி ஒரு விஷயத்த அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கிரியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்றதை இன்னும் கிளாரிஃபை பண்ணவே இல்லை. அது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மிக்கி மவுஸ். நம்ம சின்ன வயசில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனாக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு மிக்கி மவுஸ்லேயே ஒரு பர்டிகுலர் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாரர் எபிசோட். இது தாண்டி 7 கண்ட்ரீஸில் அதை பேனும் பண்ணியிருக்காங்க. அந்த எபிசோட் அப்படி என்ன, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட் டாக்டர். இந்த ஒரு எபிசோடில் ஒரு மோசமான டாக்டரை காட்டுவாங்க. அவன்கிட்ட நம்ம மிக்கி மவுஸ் மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபடுறாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. நிறைய இடங்களில் எலும்பு கொடூரமாக கொல்லப்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து லைட்டாக காட்டுவாங்க. எண்ட் ஆஃப் த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிக்கி மவுஸ் காண்ற கனவு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் நம்ம பார்த்திருக்கக்கூடிய மிக்கி மவுஸ் எபிசோட்ஸ்லயே இது கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும். இதை பார்த்து பல குழந்தைங்க அந்த டைம்ல பயந்து போனாங்கன்ற காரணத்தினால பல கண்ட்ரீஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது டோரிமான்லேருந்து தான். டோரிமானில் ஒரு பர்டிகுலர் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக மாறி இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோபிட்டா எப்பயும் போல ஒரு கேஜெட் கேட்டு வருவார். அதில் நம்ம டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பெயிண்ட் கொடுப்பாரு. இதை அடிச்சனா அது வந்து டார்க்காக மாறிடும், அது வந்து டார்க் எலமெண்ட்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த டார்க் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு கடைசியில் அந்த எண்ட் ஆஃப் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ஆயிரும். கடைசியில் அந்த ஒரு டார்க்னஸ் எப்படி போச்சு, அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல அது வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணாமலே அந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்கும். அது என்னதான் ஆச்சு, அது என்னதான் பண்ணி முடிச்சாங்க அப்படின்றது வந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரே பண்ணலை. அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது மிஸ்டர் பீன் ஷோ. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மிஸ்டர் பீன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லைட் அடிச்சு அதுல இருந்து நம்ம மிஸ்டர் பீன் கீழே வந்து உழுவுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது போக பர்டிகுலராக ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன் மாதிரி என்ன ஒரு மிஸ்டர் பீன் வந்து மிஸ்டர் பீனோட கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி காட்டுவாங்க. நம்ம மிஸ்டர் பீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போவார். காப்பீடு மிஸ்டர் பீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஃப்ஓ நோக்கி போயிட்டு இருப்பாரு. அந்த யூஎஃப்ஓக்குள்ள போய் பார்த்தா மிஸ்டர் பீன் மாதிரியே எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே மிஸ்டர் பீனா இருப்பாங்க. அதுல பர்டிகுலர்லி ஒரே ஒரு மிஸ்டர் பீனை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓல வந்து தள்ளி விட்டுட்டு எல்லா மிஸ்டர் பீன்ஸும் அந்த யூஎஃப்ஓல கிளம்பிடுவாங்க. இதன் மூலமா இந்த மிஸ்டர் பீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் தான், மிஸ்டர் பீனே முதல்ல இந்த உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பீன் ஏலியனை சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி ஒன்று போயிட்டு இருக்கு. இதை லைவ் ஆக்ஷன் அண்ட் அனிமேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் பீன் ஒரு ஏலியனா? அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது டாம் அண்ட் ஜெரி. இந்த ஒரு பர்டிகுலர் கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு கார்ட்டூனாக இருந்திருக்கும். பட் இது என்னதான் நம்மள சின்ன வயசில் சிரிக்க வச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கான ஒரு கார்ட்டூன் ஷோவாக இருந்திருந்தாலுமே இதுலையுமே பல டார்க்கஸ்ட் விஷயங்கள்லாம் போகிற போக்கில் காமிச்சிருப்பாங்க. பர்டிகுலராக ஒரு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி எல்லாருமே இறந்து சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஒன்று. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் ஒரு சாக்கு பையில் வந்து பார்த்தீங்கன்னா டபுக்குன்னு குதிச்சு சாக்கு பை ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கும். அந்த சாக்கு பையை ஓப்பன் பண்ணி ஹெவன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பூனைக்குட்டிங்க அந்த பையில இருந்து எந்திரிச்சு வந்து சொர்க்கத்துக்குள்ள ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இது எதை போர்ட்ரே பண்ணுதுன்னா இந்த 3 குட்டி பூனைகளையும் ஒரு பையில வச்சு சுத்தி தண்ணிக்குள்ள யாரோ போட்டு கொண்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி இந்த 3 குட்டி பூனையும் இறந்த காரணத்தினால இது நேரா சொர்க்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல இவங்க போர்ட்ரே பண்றாங்க. எவ்வளவு டார்க்கஸ்டான ஒரு விஷயம். 3 குட்டி பூனைகளை தண்ணியில துடிக்க கொல்ல வச்சிருக்கான் ஒருத்தன். இதன் மூலமா 3 குட்டி பூனைகளை இப்போ வந்து சொர்க்கத்துக்கு வந்துருச்சு. இப்படி போற போக்குல ஒரு டார்க்கஸ்டான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னா நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இது சின்ன வயசுல நம்ம பார்த்து என்னமோ சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். பட் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கும்போது தான் நமக்கு இதோட டார்க்னஸ்லாம் தெரிய வருது. அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்க போகிறது டோரிமானோட ஹைட் என்ன தெரியுமா, டோரிமானோட வெயிட் என்ன தெரியுமா, டோரிமானோட கை அளவு என்ன தெரியுமா? ஸோ என்னங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க? நீங்கள் எதை போய் பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அளவு, ஒரே ஒரு நம்பர் தான். அது என்னன்னா 129.3. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தரையும் ஒட்டு போகக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்னே சொல்லலாம். அவரோட ஹைட்டு, வெயிட், அவரோட வித்து, அவர் ஓடக்கூடிய ஸ்பீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா எளிய பார்த்தோன்னே பயந்து ஓடுவார்ல அந்த ஒரு ஸ்பீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா 129.3 அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி இதென்ன கோயின்சிடன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு கேட் டைப் ரோபோட் தானே. எப்பயுமே ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அதுக்கான மெஷர்மெண்ட் டைமென்ஷன் இது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் அந்த விஷயத்தை உருவாக்குவாங்க ஒரு ஃபேக்டரியில். அப்படி பார்க்கும்போது இது ஒத்து போகிற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு கேட் டைப் ரோபோட்ன்றனால ஒரு ப்ரீ பிளான்டோட இது வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதோட டைமென்ஷன் எல்லாமே ஒற்று போயிருக்கு. அடுத்து நம்ம எட்டாவதா பார்க்க போகிறது நிஞ்சா ஹட்டோரியில் ஹட்டோரியை மட்டும் நம்ம ப்ளூ கலர் கேப் இல்லாமல் பார்த்துருக்கவே மாட்டோம். அவரோட முடி என்ன, அவர் ஏன் அவரோட முடியை காட்ட மாட்டார், அவர் அந்த ஒரு கேப் இல்லாமல் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன வயசுல நிறைய இடங்கள்ல தோணும். ஒருவேளை நம்ம நிஞ்சா ஹட்டோரி சொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் தோணும். அவர் சின்ன வயசுலேயே சொட்டப்பா, அதனால தான் அவர் வந்து அதை வந்து வெளியே காட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். பிகாஸ் கெமமாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே ஒரு நிஞ்சா தான். அவன் ஏன் வந்து ஹேரை காட்டுறான், ஆனால் இவரையும் ஹேரை காட்ட மாட்டாரு. கேட்டா நிஞ்சாஸ்லாம் அவங்களோட சீக்ரெட்டை வெளியே காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் கெமமாக்கி மட்டும் எப்படி காட்டுறான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கெமமாக்கி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் கல்ச்சரோட ஒற்று போய் அவன் வந்திருக்கான்ற காரணத்துல அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பான். பட் ஹட்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் நிஞ்சா. சின்ன வயசுல இருந்தே அதுதான் அவரோட தொழிலாகவும் அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷனேட்டடான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதையுமே காமிச்சிருக்க மாட்டாரு. எப்பயுமே ஒரு நிஞ்சா அவனோட சீக்ரெட் ஐடென்டிட்டி, அவனோட சீக்ரெட்டான விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஞ்சா ஹட்டோரி எப்பயுமே அவனோட பர்சனலான விஷயம், சீக்ரெட்டான விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணாமல் சைலண்டாகவே வச்சுருந்துருக்காரு. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டோரிமான், டோரிமே இவங்க 2 பேருமே ஒரு கேட் டைப் ரோபோட். இவங்க எல்லாருமே ஒரே ஃபேக்ட்ரியில் தான் உருவாயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் பர்டிகுலராக டோரிமானை மட்டும் டோரிமே அண்ணன்றாங்க, இவங்க வந்து அவங்கள தங்கச்சின்றாங்க? அதுக்கான ரீசன் என்ன? அப்படி பார்க்கும்போது அவர் கூட சேர்த்து உருவாக்கப்பட்ட எல்லா கேட் டைப் ரோபோட்டும் இவருக்கு பிரதர்ஸ் மாதிரி, சிஸ்டர்ஸ் மாதிரி. ஏன் பர்டிகுலராக டோரிமான் அண்ட் டோரிமே மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க? அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னா எங்களோட பேரண்ட்ஸ் யாரு, அவங்கள ஏதாவது எபிசோடில் காமிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பலாம். பட் ஏன் இவங்களை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் 2 ரோபோட்ஸ் உருவாக்கும் போது சிமிலரா ஒரே கேன் ஆயில் மூலமா உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கும் போது அதுல வந்து ஆயில் ஃபில் பண்ணுவாங்கல்ல, அப்படி இவங்க 2 பேர் உடம்புல ஓடக்கூடிய ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேன்ல இருந்து வந்த ஆயில். அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேரோட பாடியிலையும் சிமிலரான ஒரே ஆயில் தான் ஓடுது. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களாம். ஸோ ரத்த சொந்தம்ன்ற மாதிரி இது வந்து ஆயில் சொந்தம். அப்போ மற்ற ரோபோட்ஸ்க்குலாம் சேம் ஆயில் ஊற்றல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பர்டிகுலராக ஒரு கேன், அது வந்து இவ்வளோ லிட்டர் தான்
பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து 2 ரோபோட்ஸ்க்கு தான் அந்த ஒரு கேன்ல இருந்து ஊத்த முடியும் போல. அது மாதிரி தான் நிறைய ரோபோட்ஸ் ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கேட் டைப் ரோபோட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க போல. ஸோ ஓவராலா இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் திங்ஸ்லாம் வந்து இதுதான். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேல நிறைய டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கா கண்டிப்பா பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ கூட போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.